இணைந்திருக்கிறவர்களே வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துள்ளோம். இன்றைக்கு என்ன விடயம் என்று பார்த்தால், நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. இந்த தேசிய தெங்கு தினமாக, அந்த தேசிய தென்னை மரங்கள் தினமாக நேற்றைய தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய 2ஆம் தேதி இலங்கையின் அளவிலே தேசிய தெங்கு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இது என்ன தெங்கு தினம், தென்னைக்கு ஒரு தினம் என்றால், இலங்கையினுடைய ஒரு ஏற்றுமதி பொருளாதாரத்திலே தென்னை என்பது இன்றியமையாத விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து பறிக்கப்படக்கூடிய தேங்காய்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய தேங்காயிலிருந்து வரக்கூடிய உபபொருட்களை பயன்படுத்தி அவையும் ஏற்றுமதி பொருட்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. அதே சமயத்தில் அண்மைய நாட்களிலே இலங்கையிலே இந்த தென்னை இறக்குமதி பொருளாக கூட மாறியிருக்கு. குறிப்பாக இந்தோனேசியா, மாலைதீவு, மியான்மார், அந்த நேபாளம் போன்ற இடங்களிலிருந்து தென்னை இறக்குமதி தேங்காய்கள் இறக்குமதி செய்யக்கூடிய அளவிற்கும் குறிப்பாக அண்மைய நாட்களில் இந்த தேங்காய் தட்டுப்பாடெல்லாம் வரைக்கும் கப்பலாக நாங்கள் தேங்காய்களை இறக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தென்னையினுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ நேற்று இந்த தேசிய தெங்கு தினத்தை முன்னிட்டு இந்த தென்னை முக்கோண வலயம், இலங்கையிலே ஏற்கனவே ஒரு தென்னை முக்கோண வலயம் இந்த குருநாகல் சிலாபம் குருநாகல் பிரதேசங்களிலே இருக்கிறது. அப்போ இன்னொரு தென்னை முக்கோண வலயத்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று புதிய அரசாங்கத்துடைய கொள்கைகளின் அடிப்படையிலே, அதிலும் குறிப்பாக வடமாகாணத்திலே இந்த 2வது தென்னை முக்கோண வலயம் ஆரம்பிக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் பிரதேசங்களை இணைத்து இந்த தென்னை முக்கோண வலயம் நிறுவப்பட இருக்குது. அதனுடைய ஆரம்ப கட்ட அதை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வாகத்தான் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய 2 நாள் விஜயம், குறிப்பாக அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட பூர்த்தியை கொண்டாடும் விதமாக அந்த அபிவிருத்தி பணித்திட்டங்கள் பல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய விடயமாக யாழ்ப்பாணத்துக்கு முதல் நாளில் விஜயம் செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தார். அங்கே இந்த தென்னை முக்கோண வலயத்தினுடைய ஆரம்ப பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. அதே போல அது செல்லும் வழியிலே பழைய பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய தர்மகணி பிரதேசத்திலே இந்த நாட்டு தென்னை தேங்காய்களுக்கான உற்பத்தி நிலையம் அல்லது வளர்க்கும் இடத்திற்கான பணிகளையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தென்னை அபிவிருத்தி சபை அல்லது தென்னை வளர்க்கும் சபைகள் இந்த பழைய பிரதேசத்திலே அமைந்திருக்கு. அங்கே ஒரு பாரிய மாதிரி தென்னை தோட்டமும் இருக்குது. அந்த பிரதேசத்திலே அவர்கள் இந்த மாதிரி தென்னை தோட்டத்திலே இந்த தென்னை விதை பெறும் தொழிற்சாலை அல்லது விதை பெறும் இடத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதுவும் பாராட்டத்தக்க விடயமாக இருக்கும். இந்த தென்னையினுடைய முக்கியத்துவம் என்பது இன்றியமையாக இருக்குது. குறிப்பாக அண்மைய நாட்களில் இந்த தென்னையில் ஏற்படக்கூடிய விளைச்சல் குறைவு, குறிப்பாக இந்த வெள்ளை தாக்கம், அதே போல காலநிலை மாற்றங்கள், சடுதியான வெப்பநிலை அதிகரிப்பினால் இந்த வெள்ளை தாக்கம் அதிகரித்துக்கொள் தென்னை மரங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. தென்னைகள் அழிந்து வருகிறது. எனவே தென்னைகளை பாதுகாக்கும் நோக்கம் மற்றும் ஏற்றுமதி பொருளாக இருக்கக்கூடிய தென்னை சார்ந்த உற்பத்தி பொருட்களுடைய வளத்தை அதிகரிப்பதை நோக்காக கொண்டு இந்த தென்னை முக்கோண வலயம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே நாங்களும் தென்னையை ஒரு வர்த்தக பொருளாக மாற்றிக்கொள்ளணும். அண்மைய நாட்களில் தான் எங்களுடைய மக்களுக்கு தெரிகிறது தென்னையினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு, தென்னை எவ்வளவு ஒரு பணப்பயிராக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு தேங்காயினுடைய விலை 120, 130 ரூபாய் வரை செல்கிறது. கிலோவினுடைய விலை 200 ரூபாவை நெருங்கக்கூடியதாக இருக்குது. அண்மைய நாட்களிலே இந்த தேங்காயினுடைய விலை உச்சம் தொட்டதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்த காலங்களில் ஒரு தேங்காய் கொடுத்து ஒரு ஆட்டோ வாங்கினாக்கள், ஒரு தேங்காய் கொடுத்து டிவி வாங்கினாக்கள், வாகனம் வாங்கினாக்கள் எல்லாம் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தென்னை இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த தென்னையை வைத்து பார்க்கும்போது தென்னையை வைத்து தேங்காய் பெறுவது மாத்திரமன்றி தேங்காய் எண்ணெய் என்பதை மாத்திரமன்றி இந்த சிரட்டகரி ஆக்டிவேட்டட் கார்பன் என்று கூறுவாங்க. இலங்கையிலே ஒரே ஒருவன் தம்பிக பிரசாத் என்பவர்கள் தான் இந்த ஆக்டிவேட்டட் கார்பனை பெறக்கூடிய ஒரு நிறுவனம். பல கிளைகளை வைத்து அவர் பெற்றுக்கொள்வார். இலங்கையிலிருந்து அவற்றை ஏற்றுமதியாக மாற்றி பல கோடிகளிலே பணம் உழைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் அவருடைய நிறுவனம் இருக்குது. ஆக்டிவேட்டட் கார்பன் வரும்பொழுது இந்த சிரட்டை கரியை பயன்படுத்தி செய்யும். அப்போ அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் உங்களுடைய மக்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் சிரட்டையாக யாருக்கும் விற்கும். அந்த ஒரு வருடத்துக்கு முதலெல்லாம் 18 ரூபாய் போன சிரட்டை இன்றைக்கு 70 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. அதனுடைய தேவையை நினைத்து சாதாரணமாக ₹1, ₹2 பெறப்பட்ட தென்னையினுடைய இந்த பொச்சு இன்றைக்கு ஒரு பொச்சு மட்டை 10 ரூபாய்க்கு மாறி இருக்குது. அப்போ 10 மடங்காக அதிகரிக்கு. அப்போ இந்த தென்னையினுடைய ஒரு தேங்காயை பறிக்கிறோம் என்றால் தேங்காய் உணவுப் பொருளாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல அதனுடைய சிரட்டை விற்பனை செய்யப்படுகிறது. அதனுடைய பொச்சு மட்டை விற்பனை செய்யப்படுகிறது. அதை தாண்டி கொப்பரா, அந்த எண்ணெய் உற்பத்திகளில் தேங்காய் கொப்பராக பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து புண்ணாக்கு உற்பத்தி பொருளாக விற்பனை பொருளாக பை ப்ராடக்ட்ஸாக மாறக்கூடியதாக இருக்கிறது. எண்ணெய் வருகிறது. அதே போல் இன்றைக்கு போத்தலில் அடைக்கப்பட்ட எண்ணெய்கள்லாம் இனி சந்தைகளுக்கு அனுப்பப்படும். அவைதான் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேங்காயினுடைய உற்பத்தி சாலைகள் அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அதே போல பல இடங்களிலே சிறுகை தொழிற்சாலையில் தென்னை உற்பத்தி நிலையங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது பல தனியார் கம்பெனிகள் இந்த ரசாயன பதார்த்தங்களை கலந்து சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்களை கொண்டு வரவிட தூய முறையிலே இயற்கை வெள்ளை தேங்காய் எண்ணெய்களை பல இடங்களிலே கிராமப்புறங்களிலே பலரும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த தேங்காய் பாலை வைத்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், தேங்காய் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், தேங்காய் ஜெல்லியாக இருக்கட்டும், அதே போல பல்வேறு உணவுப் பொருட்கள் தேங்காயினுடைய பாலை வைத்து உற்பத்தி செய்யப்படும். அதே போல இளநீரை வைத்து பல்வேறு விடயங்கள் உற்பத்தி செய்யப்படும். அதே போல தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படும். இலங்கையிலே பல்வேறு வகைப்பட்ட தேங்காய் இனங்கள் காணப்படுகிறது. தென்னை மரங்கள் காணப்படுகிறது. அவை அவற்றினுடைய மண் அல்லது மண் காலநிலை ஏற்றது ஒரு பிரதேசங்களுடைய காலநிலை மண் தரங்களுக்கு ஏற்றது போல் வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த
லுணுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையம் வந்து இதற்கான அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரதேசத்திற்கு எந்த தென்னை மரத்தை நாங்கள் பயிரிடலாம், எந்த காலநிலை வலயத்திற்கு எந்த தென்னை மரங்களை நாங்கள் பயிரிடலாம், எந்த பிரச்சனைகள் வந்தால் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அதே போல தென்னையிலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்களை தேங்காயை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அவருடைய உப பொருட்களை வைத்து என்ன செய்யலாம், குறிப்பாக பனைமரத்தை போன்றே தென்னை மரமும் உப உற்பத்தி பொருட்களால் எங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சிரட்டையாக இருக்கட்டும், பொச்சுமட்டையாக இருக்கட்டும், புண்ணாக்காக இருக்கட்டும், அல்லது தென்னை ஓலைகளாக இருக்கட்டும், அல்லது அதிலிருந்து வரக்கூடிய மட்டைகள் என்று பல்வேறு விடயங்களை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்த வடமாகாணத்திலே அல்லது இலங்கை பூராவும் இந்த தென்னை பனை வளத்தை பாதுகாப்பதற்காக பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் இருக்குது. அவையிலும் வந்து இந்த பனை தென்னை வளங்களுடைய செயற்பாடுகள் அதிகரித்து அவற்றை வினைத்திறனாக அவர்களுடைய மக்கள் ஊழியர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான செயற்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலைகளை வைத்திருக்கின்றன. அவற்றிலே பல தேங்காய் எண்ணெய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதிலும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எந்தவித ரசாயன கலப்படங்கள் முறை. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு அதெல்லாம் விளங்குவதில்லை. நாங்கள் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல மஞ்சள் கலராக இருந்தால் தான் அது நல்ல தேங்காய் எண்ணெய் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான தேங்காய் எண்ணெய் பியூர் ஒயிட் கோகோனட் ஆயில், வெள்ளை நிற தேங்காய் எண்ணெய் என்பது அதுதான் ரசாயனங்கள் கலக்கப்படாத தேங்காய் எண்ணெயாக இருக்குது. இன்றைக்கு சந்தையிலே பார்த்தோம் என்றால் கலப்படங்கள் மிகுந்த தேங்காய் எண்ணெய்கள் நிறைய இருக்குது. அதனால் பல உடல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. தேங்காய் எண்ணெய் பற்றி நாங்கள் பிற ஒரு நாளில் கதைப்போம். ஆனால் தென்னை என்பது ஒரு பணப்பயிராக இருக்கிறது என்பது எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பலர் ஏக்கராக காணிகளை வாங்கி தென்னை மரங்களோட ஆரம்பித்துக்கார்கள். இன்றைக்கு ஹைபிரிட் தென்னை மரங்கள் வந்திருக்கிறது. அவை ஒரு 4 தொடக்கம் 5, 6 வருடங்களிலே தேங்காய்களை காய்க்கக்கூடிய சிறிய அளவிலேயே தேங்காய்கள் அந்த காலங்கள் போல 6 வருடத்துக்கு மேற்பட்ட அல்லது 10 வருடங்களுக்கு பிறகுதான் தென்னை காய்க்கும் என்ற நிலை மாறி இன்றைக்கு 3 6 வருடங்களுக்குள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாம் வந்து. எனவே இன்றைக்கு பலரும் காணிகளை வாங்கி எல்லாருமே வந்து தென்னை மரங்களை தான் நட்டு தழுகிறார்கள் என்றால் இன்றைக்கு அது பணப்பயிராக மாறுகிற என்ற உண்மை தன்மை மக்களுக்கு விளங்கி இருக்கு. எனவே தென்னை முக்கோண விலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசிடமிருந்து தென்னை வளர்ப்புக்கான மானியங்கள் கிடைக்க போகிறது, பசலைகள் கிடைக்க போகிறது, நோய் கட்டுப்பாடுக்கான வழிமுறைகளை சொல்லித் தரப் போகிறார்கள். அப்படி பல்வேறு விடயங்கள் காத்திருக்கிறது. எனவே தென்னை வளர்ப்பில் நாங்களும் வடமாகாண மக்களும் மும்முரமாக ஈடுபட்டால் தான் எங்களுடைய பிரதேசத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்கள் அல்லது உற்பத்தி பொருட்களை நாங்களும் ஏற்றுமதி பொருளாதார பயிர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. நிச்சயமாகத்தான் இருக்கு. இந்த துறை சார்ந்தவர்களோடு சில விஷயங்களை கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப ஹரிஹரன் வந்து இந்த துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நேயர்கள் மட்டுமில்லை நாங்களுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தது. எங்களுடைய நாட்டில் தென்னை வளம் சார்ந்து அது அந்த பயிற்சி அந்த தென்னை குறிப்பாக தென்னையிலிருந்து பெறக்கூடிய உற்பத்தி பொருட்கள் சார்ந்து இவ்வளவு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதா அப்படி என்பது அந்த துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்ற பொழுது இந்த உற்பத்தி பொருட்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், குறிப்பாக வெளிநாடுகளில் இந்த உற்பத்தி பொருட்களுக்கு இருக்கக்கூடிய ஊடுருவல், இந்த உற்பத்தி பொருட்களுடைய ஊடுருவல் என்பது எவ்வளவு இலகுவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படி என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் அதிகம் இந்த தென்னை உற்பத்தி பொருட்களாக இருக்கட்டும், தென்னை வளர்ப்பு அப்படி என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் ஹரிஹரன் சொன்னது போன்று இந்த ஒரு காணி வாங்கி தென்னை மரத்தை நடோணும் அப்படி என்ற ஒரு மனநிலைக்குத்தான் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். முந்தைய எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தேங்காய் கடையில வாங்குறார்கள் எண்ணிக்கையே குறைவாக இருக்கும். வீட்டில் ஒரு தென்னை மரம், குறைந்தது ஒரு தென்னை மரமாவது இருக்கும். ஏதோ ஒரு மூலையிலேயோ ஏதோ ஒரு சைட்ல வந்து வீட்டில் தென்னை மரம், எல்லாற்ற வீட்லையும் தென்னை மரம் அப்படி என்பது இருந்த ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நகரம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வீடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கட்டும் அல்லது தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுகிற அந்த பாதுகாப்பு நோக்கம் கருதி தென்னைகளை தரித்திருக்கக்கூடிய தன்மைகளும் எங்களுடைய சூழலே இருக்குது. அதையும் தாண்டி இந்த புதிதாக காணி வாங்கி வீடு கட்டுபவர்கள் எல்லாம் இந்த தென்னை மரங்களினுடைய நடுகை என்பது ஒப்பீட்டு அளவில் குறைவான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. நாங்கள் எவ்வளவு உலகத்திற்கு இந்த அழகான பூக்கண்டுகள், எவ்வளவு வீட்டிற்கு அழகு சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள், குறிப்பாக இந்த தென்னையினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய ஆனால் காய்க்காது தென்னையின் வடிவில் இருக்கக்கூடிய அந்த அழகு சேர்க்கக்கூடிய மரங்களையெல்லாம் நாங்கள் வீடுகளில் நட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் வீட்டிற்கு ஒரு தென்னை என்பது எவ்வளவு முக்கியத்துவம். எங்களுக்கு முன்னுக்கு இருந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் சொன்ன கதைகள் எப்படி என்று சொன்னால், இந்த தேங்காய் வந்து தினமும் ஒன்று விழுந்து கொண்டிருக்கும், அதை எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு தேங்காய் விளாட்டி வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் ஆய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி என்று இருக்கும். அதுக்கு பின்னரான காலப்பகுதிகள் எப்படி என்று சொன்னால், இந்த தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள். வீட்டிற்கு வந்து தினம் ஒரு தேங்காய், ஒரு தேங்காய் பறித்தால் இவ்வளவு காசு கூலி அப்படி என்று சொல்லி தேங்காய் பறிப்பவர்கள் இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் நாங்கள் அப்படியே மாறி இப்ப இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், உண்மையில் இந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நாங்கள் நீர் அதிகம் சேர்ப்பதை விட தேங்காய் பால் அதிகம் சேர்த்து சமைப்பதுதான் வழக்கம். இப்போ இப்படி இருக்க கூட தேங்காய் என்பது எங்களுக்கு ஒரு அவசியமா இருக்கக்குள்ள இந்த தேங்காய் என்ற நிலையில மாறி இப்ப இந்த கோகனட் மில்க் பவுடர் அப்படி என்ற ஒரு விஷயத்துக்கு பெரும்பாலான ஆட்கள் மாறிட்டார்கள். குறிப்பாக இந்த நாங்கள் இந்த தேநீர் மற்றும் பால் வகைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மில்க் பவுடர் மாதிரி இந்த கோகனட் மில்க் பவுடர் அப்படி என்ற ஒரு கலாச்சாரத்துக்கும் மாறி இருக்கிறார்கள்.
அப்ப இது தொடர்பாக நாங்கள் அந்த உணவு சார்ந்து பயணிப்பவர்களிடம் கேட்டால் தான் தெரியும். இந்த நாங்கள் தேங்காயிலிருந்து அதிலிருந்து பால் எடுத்து சமைப்பதற்கும் இந்த மில்க் பவுடராக நாங்கள் அதை பயன்படுத்துவதற்கும் இடையில ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பல வேறுபாடுகள் இருக்கும் ஹரிஹரன். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் நேரடியாக, ஆனால் அதிகமாக நாங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்துகின்ற பொழுதும் கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படி என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. தேங்காய் பாலை குறைத்து சாப்பிட சில வயோதிபர்கள் எல்லாம் இந்த தேங்காய் பால் சாப்பிட்டா நெஞ்சு எரிக்குது அப்படி என்றும் சொல்லுவார்கள். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் இப்போ கோகனட் மில்க் பவுடர், அதாவது இந்த பக்கெட்களில் அடித்து வரக்கூடிய மில்க் பவுடர்களை பாவிக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படலாம் அப்படின்றது? குறிப்பாக வந்து நாங்கள் வந்து இயற்கை முறையில் ஒரு தேங்காய் பாலை எடுத்து உண்பதற்கும் அதை வந்து நாங்கள் ஒரு பால் மாவாக மாற்றி நாங்கள் சாதாரணமாக பசுமாடு அது கொடுக்கக்கூடிய பாலை குடிப்பதற்கும் அல்லது இந்த மாவாக மாற்றி ரசாயன பதார்த்தங்கள் சேர்த்து பொதியிடப்பட்டு வரக்கூடிய இந்த பால் பக்கெட்டுகளை குடிப்பதற்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த வித்தியாசம் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ நாங்கள் சாதாரணமாக வந்து நாங்கள் அதிக அளவிலே இந்த தேங்காய் சார்ந்த எண்ணெய் பொருட்கள் உற்பத்தி எடுக்க அது வந்து எங்களுடைய உடல்நிலையை பொறுத்து உடம்பிலே வந்து இந்த கொழுப்பு படிவை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அந்த அதிக அளவு வெப்பநிலையிலே நாங்கள் சமைக்கும் பொழுது அல்லது வந்து பழுதுபட்ட தேங்காய்கள் இந்த எஃப்லாடாக்சின் என்று கூறுவாங்க, அப்படியான நோய் தொற்று கொடுக்கக்கூடிய தேங்காய்களை பயன்படுத்தும் போது உங்கள் உடம்பிலே வந்து இந்த கொழுப்பு செமிபாடு என்பது அல்லது இங்கே உள்ளே போகக்கூடிய எண்ணெய் என்பது செமிபாடு அடைவு என்பது மிக குறைவாக இருக்கும். குறிப்பாக இந்த ஈரலிலே கொழுப்பு படிவதெல்லாம் இதுதான் காரணங்களாக இருக்குது. அதோடு சேர்த்து நாங்கள் இந்த ரசாயன பதார்த்தங்களை உள்ளே அனுப்பும்போது அதனால் நாங்கள் கூறுகிறோம் இப்பொழுது வந்து இந்த பியோர் ஒயிட் கோகோனட் ஆயில், இந்த வெள்ளை தேங்காய் எண்ணெய் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது ஏன் பயன்படுத்துங்கள், இங்கே நாங்கள் சேர்க்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் இல்லாமல் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு சந்தைகளிலே வந்து இந்த 3ஆம் தர எண்ணெய் என்று கூறுவாங்க, இந்த விளக்கு எண்ணெய் என்று கூறுவாங்க. அதற்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய்களுக்கு ப்ளீச்சிங் என்று கூறுவாங்க. ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி ப்ளீச்சிங் அல்லது தொற்று நீக்கல் அல்லது என்னென்று ஒரு தூய்மைப்படுத்தல் பதார்த்தங்களை செய்தவுடன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நோய்க்காவிகள் இறந்து போகும். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் செறிவு அதிகரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மனம் நிறம் என்பன மாறுகிறது. அது எங்களுடைய சாதாரண எண்ணெய் போல வந்துவிடும். அவற்றை போத்தில் எடுத்து வைக்கும்போது நாங்களும் அவற்றை நல்ல எண்ணெய்கள் என்று வாங்கி நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அவ்வளவு உங்களுடைய உடல். ஆனா குறிப்பா இப்ப யாழ்ப்பாணம் கூட்டுறவு சார்ந்து பல உள்நாட்டு உற்பத்திகள் வந்து சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நாங்க பொதுவாகவே ஒரு கடையில வந்து எப்படி நாங்கள் இந்த கூட்டுறவு சார்ந்த உற்பத்திகளை வந்து பொதுவில நாங்கள் பார்க்கிறது குறைவாகத்தான் இருக்கு. அதுவும் இந்த நாங்களா தெரிவு செய்யக்கூடிய பொருட்களை தெரிவு செய்யக்கூடிய கடைகள்ல வந்து இந்த கூட்டுறவு சார்ந்த உற்பத்திகள் அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருந்தாலும் அதை நாங்கள் காண்றது குறைவா இருக்கு. இருந்தாலுமே அது பொருளோட விலை சார்ந்து உயர்ந்த ஒன்றாகத்தான் இருக்குது. இது தொடர்பான கருத்துக்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து இளைஞரை வந்து கூட்டுறவு சங்கங்கள் என்பது இந்த சங்க கடையெல்லாம் எங்களுக்கு அப்போ சங்க கடையிற மாப்பிள்ளை எடுக்கிறதுன்றது பெரிய விடயமாக பார்த்துருந்தார். அதுக்கு ஏனென்றால் எந்த பொருட்களை எங்களுடைய வடபகுதிக்கு வருகிறது என்றாலும் கூட்டுறவு சங்கங்கள் தான் அவற்றை விற்பனை செய்யக்கூடிய முகவர்களாக இருந்தார். இன்றைக்கு பிரைவேட் தனியாருடைய எண்ணிக்கை அதிகரித்தது, அவர்கள் வந்து நவீனமயப்படுத்தப்பட்ட காட்சி கூடங்களை உருவாக்கியெல்லாம் மக்களை அங்காள பக்கம் செல்லாமல் விட்டார். ஆனால் இன்றைக்கும் கோப் சிட்டி என்று உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஃபுட் சிட்டிகள் போலவே கோப் சிட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, கோப் சங்க கடைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இடங்களில் நீங்கள் இந்த கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும், அதே போல அரிசி மாகாக இருக்கட்டும், அப்படி பல்வேறு விடயங்கள் அரிசியாக இருக்கட்டும், அனைத்துமே இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கூட்டுறவு என்பது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டால் இணைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அடித்தள மக்கள், அடிசமூக மக்களுடைய அவர்களுடைய உழைப்பினுடைய ஊதியமாகத்தான் கூட்டுறவு பொருட்கள் இருக்குது. எனவே அவற்றை நாங்கள் வாங்குவதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அந்த எங்களுடைய பிரதேசம் சார்ந்த எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம். அதே போல எங்களுடைய பிரதேசத்திலே நலிவுற்றவர்கள் அடித்தளத்தில் இருப்பவர்களுடைய உயர்வுக்கான ஒரு வழிமுறையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த தேங்காய் எண்ணெய் என்று வரும்போது கூட்டுறவு சங்கங்கள், பனை எண்ணெய் அபிவிருத்தி சங்கங்கள் பல இந்த தேங்காய் சந்தை உற்பத்திகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. எனவே கூட்டுறவின் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டியது எங்களுடைய உடல்நலனை பாதுகாக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதே போல இந்த தென்னை முக்கோண வலயத்தோடு சேர்த்து இந்த தென்னை மரங்களுக்கு கூடிய வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான எளிய முறை வந்து இந்த வெப்பெண்ணையோட சவுக்கார கரைசலை கரைச்சி தெளிக்கிறது. அதைத்தான் நன்மையிலே நாட்களே இந்த மோட்டார் பம்ப் வச்சு எங்களுடைய தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் வடபகுதியிலே மேற்கொண்டு வந்தது. எனவே தென்னை முக்கோண வலயம் என்பது நாங்கள் வரவேற்கப்படக்கூடிய விடயம், எங்களுடைய பணப்பயிற்சியை அதிகரிக்கக்கூடிய விடயம், எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே தென்னை பயிரிடுதலில் நாமும் அதிக கவனம் செலுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களிடம் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி.